ஹலோ கைஸ், நான் தாங்க எஸ்டி பேசுகிறேன். இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறேன் எஸ்டி அப்படி வாய் விழுது. இன்றைக்கி வந்து 12th மேட்ச், போன மேட்ச் 11th மேட்ச் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சின்சியராக போயிருக்கும். ஓகே, இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்ச்சுங்க. சேம் பிளேயிங்கில் தான் ஆட போகிறோம். 12வது மேட்ச். இந்த மேட்ச்சை வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறோம். ஓகே, பிஃபோர் த மேட்ச் யார் போலிங் போகிறான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா போல நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டிருக்கேன். இல்லை நான் சூனியாக வச்சுருவேன். ஓகே காய்ஸ், டாஸ் போட்டாச்சு. டாஸில் வந்து நம்ம தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க வின் ஆகிட்டாங்க. பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஓகே. என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. பவுலிங் எடுத்துருக்கோம். பேட்டிங் பிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ. பேட்டிங் தானே இது. பிளேயிங் லெவலுங்க. விராட் கோலி கேப்டன் ஆஃப் த ஆர்சிபி. கேகேஆர் கேப்டன் ஆஃப் த சவுத்தி. இட்ஸ் ரிவெஞ்ச் மேட்ச் நினைக்கிறேன். நம்ம பிஃபோர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர் கூட தோந்துட்டோம். ஏதோ கிட்டே வந்து தோந்துட்டோம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கூட தான் ரொம்ப அசிங்கமாக தோந்துட்டோம். சிஎஸ்கே கூட பயங்கரமான ரிவெஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. லெட்ஸ் ப்ளே நவ். ஃபஸ்ட்டு ஒரு சுனில் நரேன் வந்திருக்கார் அட்டாக்கு. சுனில் நரேன் ஒரு பயங்கரமான பவுலருங்க என்ன கேட்டால். சுனில் நரேன் அட்டாக் வந்திருக்காரு. இங்கே ஃபஸ்ட் பாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. ஃபர்ஸ்ட் பால் சுனில் நரேன் விராட் கோலிக்கு ஃபஸ்ட் பாலே ஒன்ஸ் வச்சுருக்கா விராட் கோலி. ஓகே, ஃபஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் விராட் கோலி. ஸ்கேல் ராகுல் நவ். ராகுல் ப்ரோ, கமான் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு கேஎல் ராகுலுக்கு. ஓகே, நல்ல பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு கேஎல் ராகுலுக்கு. ஓகே கேஎல் ராகுல் சிங்கிள் கிடச்சோன்னே நம்ம லாஃப்ட் ட்ரை பண்ணோம். ஒன்றுமே முடியலைங்க. விராட் கோலி 2 பாலுக்கு 2 அடிச்சிருக்காரு. போன மேட்ச் தான் டக்கா. போன மேட்ச் ப்ரோ அது. போன மேட்ச் இல்லைங்க அப்படின்னு சொல்லாமல் இங்கே நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அவுட்டு கேஎல் ராகுல். கான் ஃபார் 1. நம்ம ஏதோ வளரிட்டுருக்கோம். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் வந்து ரஜத் பட்டிதா, த கிங், த ஸ்பின் அட்டாக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவாருன்றே தெரில. விராட் கோலி வச்சு நம்ம இன்றைக்கி பொறுமையாக ஆடலாங்க என்ன கேட்டால். ஷார்ட்டு கேப்பில் அடிச்சிருக்கோம். பவுண்ட்ரி கிடைக்கும் விராட் கோலிக்கு. ஆஃப் த மார்க் வித் பவுண்ட்ரி ப்ரோ. ஆஃப் த மார்க் தான் எஸ்டி போட்டார் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, இந்த சீரிஸ் முடிச்சு என்ன சீரிஸ் பண்ணலாம் அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஓகே, ஃபஸ்ட் பாலே ஒரு நல்ல ஷாட் டைவ் போட்டார் ஃபீல்டர். ஆனால் இங்கே சேஃபாக சிங்கிள் வந்தாச்சு. மீண்டும் ரஜத் பட்டிதார் லாஃப்ட் போகிறோம். ரஜத் பட்டிதார் வச்சு நல்ல ஷாட் பவுண்ட்ரிங்க. அவர் ஃபார்மை தொடர்றாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லாங்க. மீண்டும் பவுண்ட்ரி ரஜத் பட்டிதாருக்கு. கலக்கிறாரு ப்ரோ. கேர்ள்ஸ் ஆல்சோ ஹாப்பி. இது ஒரு நாள் ஷார்ட் க்ளீன் ஸ்வீப்புங்க. இன்னொரு பவுண்ட்ரி கிடைக்கும். பேக் டு பவுண்ட்ரிஸ் ரஜத் பட்டிதா இருக்குது. இந்த சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன சீரிஸ் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா எனக்கு குழப்பமாக இருக்குது. என்ன சீரிஸ் பண்ணலான்டே குழப்பமாக இருக்குது. ஏன்னா நிறைய சீரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் கேப்பில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விராட் கோலி. செம்ம ஷாட்டுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னால ஒரு கீ ஃபேக்டர். நம்ம ரன் அடித்து தான் ஆகணும். வழியே கிடையாது. ரன் அடிச்சு தான் ஆகணும். விராட் கோலி லாஃப்ட் போயிருக்கும். விராட் கோலி நல்ல ஷார்ட் பவுண்ட்ரிங்க விராட் கோலிக்கு. பயங்கரமான பவுண்ட்ரி. இன்னொரு பவுண்ட்ரி விராட் கோலிக்கு. ரஜத் பட்டிதார் வச்சோம் லாஃப்ட்டு போகலாங்க தைரியமாக. ஷார்ட்டு நம்ம எங்கேயோ அடிக்க போதும். ஆனால் எங்கேயோ பட்டு இன்னும் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க ஆர்சிபிக்கு அண்ட் ரஜத் பட்டிதாருக்கு. ஸ்கோரு 4வது ஓவர். கேப்டன் ட்ராக் வந்திருக்காரு. ஷார்ட்டுங்க ரஜத் பட்டிதார் கலக்கியிருக்காரு ப்ரோ. செம்ம பார்ட்னர்ஷிப்பாக போய்ட்டுருக்கு. 30+ பார்ட்னர்ஷிப்புங்க இது. விராட் கோலி மற்றும் ரஜத் பட்டிதார். அதாவது ராப்பா அண்ட் கிங். கமான் ப்ரோ. சொல்லும் போதே அவுட்டு ப்ரோ. ரஜத் பட்டிதார் கான் ஃபார் 17ங்க 7 பால்ஸுக்கு. ஒரு கேமி பேர் ஆகிட்டு போயிருக்காரு என்ன கேட்டால். சமீர் ரிஸ்வி ஒரு டெஸ்டிங் மேட்ச். இந்த மேட்ச் ஏதாவது பண்ணுவாரா பார்ப்போம். என்ன ஒரு தூக்கிட்டு வேறு யாரை போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தெரிஞ்சு நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் ஆல்ரெடி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைட் மேட்சஸ்லாம் பயங்கரமாக இருக்க போதுன்னு தோணுதுங்க. பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தோணுது. இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் விராட் கோலி வச்சு லாஃப்ட் போய் தான் ஆகணும். ஸ்டார்ட்டு 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க விராட் கோலிக்கு. குவாலிஃபைடு மேட்ச் பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க கேப்பில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. அப்புறமா என்ன சீரிஸ் பண்ணணும்னு தெரிலங்க. எனக்கு சீரிஸ் தோண்டிகிட்ருக்கேன். அந்த சீரிஸ் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்ருக்கேன். அது வந்து ரியல் கிரிக்கெட் விளாட போகிறேன்னு சொல்லும் போதே ஒரு கேப்பில் பவுண்ட்ரி. ஓகே, இங்கே கேப்பில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்கேன். நம்ம சொல்லிட்டு இருந்தோமா ரியல் கிரிக்கெட்டில் ஒரு இது இருக்குங்க. அதுவும் ஐபிஎல் மாதிரி தான். ஆனால் அது ஐபிஎல் கிடையாது. ஓகே ப்ரோ, காட்டன் போல்டு ப்ரோ.
ஈஸியாக விக்கெட் கொடுத்துட்டு போகிறாங்க. சமீர் இஸ்வி மீண்டும் ஸ்ட்ரகிளுக்கு வராரு. மயங்க் அகர்வால் நம்ம தொலைப்பு சிங்கம் கொஞ்சம் நாள் ரன் அடிக்காத மாதிரியே இருக்குது. அதை விடுங்க, நம்ம ரியல் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். திருப்பியும் பேக் டு த கிரிக்கெட் வராமல் ரியல் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். நம்ம சொல்லும் போது எங்கள் லாஃப்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். மயங்க் அகர்வால் வந்தவொடனே ஒரு 4 கிடச்சிருக்கு மயங்க் அகர்வாலுக்கு. இங்கே பாருங்கள், ஓவர் மாதிரி போகிறாரு 4. என்னடா இது டேய், இப்படி மாதிரி தான் இருக்குது. ஓகே ப்ரோ, விராட் கோலி ஆச்சு லாஃப்ட்டு. இது பார்ப்பேன் லாஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரிங்க. ஸ்கோர் 261 ரன்ஸ், 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. திருப்பி லாஃப்ட்டு போகலாம். ரிவர்ஸ் ஸ்வீப், விராட் கோலி வச்சு 6 நினைக்கிறேன், இல்லை 4. மீண்டும் பவுண்ட்ரி, பேக் டு பவுண்ட்ரிங்க. இங்கே கலக்கியிருக்காங்க. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு விராட் கோலிக்கு. திருப்பி லாஃப்ட், திருப்பியும் பவுண்ட்ரி அதே திசையில். இது 6 ப்ரோ, செம்ம ஷாட்டு 6 விராட் கோலிக்கு. ரன்னாக பொழியிறாருங்க இன்னைக்கு. ரன் மேலே ரன்னாக அடிச்சிட்ருக்காரு அவர் ஆர்சிபிக்காக. ஷாட்டுங்க, பேட்டர் ஷாட்டுங்க. இது ஸ்பின்னராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். நான் இன்றைக்கி பிளாஸ்ட் மோடில் இருக்கேங்க. 18 பால் 47 ரன்னு. 50 பார்த்துருவோமா ப்ரோ? டொக்கு வச்சுருக்கோம். ஏன் தெரியல. விராட் கோலி நம்ம இடத்துல அடிக்க பார்த்தா டொக்கு விழுதுங்க. அது டொக்கு தான், 6 டொக்குங்க. ஓகே, சகிப் ஹாசன் வந்திருக்காரு. இந்த ஓவரில் 50 வந்துருமா? ரிவர்ஸ் ஸ்வீப் அவுட்டு ப்ரோ. சாரி ப்ரோ, அந்த வீடியோ கிளிப் டிலீட் ஆகிடுச்சு. ஓகே, லிவிங்ஸ்டன் வாங்கியிருக்காரு. 76க்கு 4ங்க. ரொம்ப கஷ்டம் நிலைமையில இருக்கும் ஆர்சிபி. ரியல் கிரிக்கெட் என்னடா விளாட போகிற எஸ்டி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ரியல் கிரிக்கெட்டில் ஒரு சீரீஸ் பண்ணலாம். அது வந்து பழைய ஐபிஎல், என்பிஎல் இருக்கும், ஆர்சிபிஎல் இருக்கும். அதில் இந்த கேமில் அதை வச்சு சீரீஸ் பண்ணலாமா தூண்டிகிட்ருக்கேன். பண்ணலாமா வேணாமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு கேம் என்ன சொல்லுங்கள், போடலாம். அப்படி சொல்லாமல் போது கேப்பில் அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல்னு சொல்லும்போது அவுட்டுங்க. 77க்கு 5 விக்கெட்டு. இது யார் ப்ரோ? மேக்ஸ்வெல் இல்லையா ப்ரோ? சாரி ப்ரோ. அதான் மேக்ஸ்வெல் இறங்கியிருக்காரு. மேக்ஸ்வெல் என்ன ப்ரோ நீ ஷாட்டுங்க. மேக்ஸ்வெல் வந்த உடனே செம்ம ஷாட்டு 6ங்க. வந்த உடனே 6ஓட ஆரம்பிக்கிறார் மேக்ஸ்வெல். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாருங்க இன்றைக்கி மேக்ஸ்வெல். இன்னொரு ஷாட்டு ஸ்வீப்பு. இது எங்கேயோ அடிச்சிட்டாருங்க மேக்ஸ்வெல். 6 பேக் டு 6 அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல். சொன்னி நிறைய நட்டாக்கு வந்திருக்காரு. இது லிவிங்ஸ்டன் ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சு. ரொம்ப கஷ்டக்கடத்தில் இருக்காங்க ஆர்சிபி. லிவிங்ஸ்டனாக இருக்கன்றார். லிவிங்ஸ்டன் ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ரன் கிடைக்குங்க மேக்ஸிமம். 2 ரன் கூட இல்லையா ப்ரோ? ஒரு ரன் தான். இங்கே நல்ல ஷாட் மேக்ஸ்வெல் 2. 2 ரன்ஸ் கிடைக்கும். கிடச்சிருக்குங்க. அவுட்லாம் இல்லை ப்ரோ. ஓகே, அவுட் இல்லை. செம்ம ப்ரோ. கமான் ப்ரோ. மேக்ஸ்வெல் ப்ரோ ஷாட்டு கேட்ச் இல்லை. 1 பவுன்ஸு தப்பிச்சிட்டாரு மேக்ஸ்வெல். தப்பிச்சிட்டாருங்க. லிவிங்ஸ்டன் கமான் ப்ரோ. ஏதாவது பண்ண முடியுமா லிவிங்ஸ்டனால்? ஏதாச்சும் பண்ண முடியுமா? இறங்கி வந்தார், பண்ணியிருக்காருங்க லிவிங்ஸ்டன். கண்டிப்பாக பாராட்டி அவனை லிவிங்ஸ்டனை கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஒன்று அவுட்டாக இருக்காருங்க. கண்டிப்பாக எங்கே அடிக்கிறாங்க பாருங்கள். ஈஸி அவுட். கான் ஃபார் 2 ப்ரோ. கமான் ப்ரோ. பவன் நெகி ப்ரோ. வா ப்ரோ. ஃபஸ்ட் மேட்ச் ஹீரோ. இந்த மேட்ச் ஹீரோவா 0-1 பார்ப்போங்க. ஃபஸ்ட் பால் ஆஃப் த பவன் நெகி. ஃபஸ்ட் பால் ஸ்வீப்பு. 2 ரன்ஸ் கிடைக்குங்க. அது வரைக்கும் அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை. 2 ரன்ஸ் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஓகே, கேப்டன் மீண்டும் அந்த கேப்டனை கிழிச்சிருக்காங்க இன்றைக்கி. பவன் நெகி ஸ்டார்ட்டுங்க. முடிஞ்சுங்க. பவன் நெகிக்காகன்னு சொல்லும் போது மூக்கு மேலே ராஜா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது 4 கிடச்சிருக்கீங்க. ஓகே, நல்ல பேட்டிங்க. 4 கிடச்சிருக்கு. இந்த பாலம் அட்டாக் பேர் நம்ம ஒரு மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு போச்சுங்க, முடிஞ்சுங்க. பவன் நெகி கான் ஃபார் 6, 3 பால்ஸில். வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் ஒரு நாக்கு எதிர்பார்க்கலாமா? வாசி லோன் வாரியர் ப்ரோ. கமான் ப்ரோ. வாஷிங்டன் ஃபஸ்ட் பாலில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு கேப்பில் 4 கிடைக்குங்க. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல ஷாட்டோட 4 கிடச்சிருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு. கமான் ப்ரோ. ப்ரோ இங்கே மேக்ஸ்வெல் வச்சு ட்ரை பண்ணிருக்கோம். லாஃப்ட்டு 4ங்க. நல்ல ஷாட் 4 மேக்ஸ்வெலுக்கு. ஓகே, மேக்ஸ்வெல் ப்ரோ. கமான் ப்ரோ. ஷார்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க.
6 கிடச்சிருக்குங்க மேக்ஸ்வெலுக்கு. செம்ம ஷாட்டு 6 மேக்ஸ்வெல். இன்னொரு ஷாட் ட்ரை பண்ணிருக்கோம், முடியல பரல. இந்த பால் எங்கே போகுது மேக்ஸ்வெல் விட்டுண்டு திருப்பியும் 6ஆ. இந்த பால் ஒரு ஷாட்டு செம்ம ஷாட்டு, ஆனால் நேராக கையில் கொடுத்துருக்கோம். அவுட்டுங்க. பேட் கமின்ஸ் என்ற பேட்டி வந்திருக்காரு. பேட்டி வச்சு நம்ம ஃபஸ்ட் பாலே லாஃப்ட்டு போவோம். என்ன நடக்குது, லாஃப்ட்டு போவாங்க. ஃபஸ்ட் பால் லாஃப்ட்டு எல்பிடபிள்யூன்றாங்க. அவுட்டா க்ளோஸ் நினைக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஓ ப்ரோ அவுட்டா? நீங்கள் ஒரு நிமிஷம் பார்ப்போம். 2 நிமிடங்கள் அவுட்டுங்க. ப்ளம் காலி. மேக்ஸ்வெல் பேட் கமின்ஸ் ஆல்சோ கான் ஃபார் 0. டக்குங்க மேட்ச்சு சொதப்புது, ஸ்கோரும் வரல. இந்த மேட்ச் டிஃபீட்டாக மீண்டும் கேகேஆர் கூட நம்ம தோக்க போகிறோமா? ஸ்டாக் வந்திருக்காரு, அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மிச்சல் ஸ்டாக் அண்ட் ஹேட்ரிக் பால் மிச்சல் ஸ்டாக் ப்ரோ. ஹேட்ரிக் பால் ப்ரோ. லாஃப்ட்டு பேருக்கும் மிச்சல் ஸ்டாக் வச்சு பவுண்ட்ரி இல்லைங்க. 2 ரன்ஸ் கிடைக்கும். 160 ஃபார் 10 ஓவர்ஸில். இங்கே லோன் வாரியார் வாஷிங்டன் சுந்தர். நம்ம இது சேஞ்ச் பண்ணுறோம். இம்பேக்ட் பிளேயர் சிராஜ் வந்து நம்ம ரச்சன் பட்டிதார் பல பவுலிங் எடுத்திருக்கோம். ரச்சன் பட்டிதார் பலம் பவுலிங் போட போகிறார். பவுலிங்கில் இம்பேக்ட் பிளேயராக பவுலிங் போட போகிறாருன்னு சொல்லாமல் நல்ல ஷாட் வாஷிங்டன் சுந்தர்ட்டு பவுண்ட்ரி கிடச்சிரு. வாஷிங்டன் சுந்தருக்கு 120 போயிருக்கோங்க. இப்போ நல்ல ஷாட் வாஷிங்டன் சுந்தர்ட்டு. கமான் ப்ரோ வாசி ப்ரோ, கமான் ப்ரோ 6க்கா 126ங்க ரன்னு. ரைமிங்காக இருந்துதான் 6 126. யாப்பா ஷாட்டு ப்ரோ. நோ பால் வேறு. இன்னொரு பவுண்ட்ரி கலக்கிருக்காரு வாஷிங்டன் சுந்தரிங்க. வா ப்ரோ ஃப்ரீ இட் நவ் ப்ரோ. பிக் ஷாட் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. செம்ம ஷாட்டுங்க 6. ஐயோ சரியான ஷாட் 6. வாஷிங்டன் சுந்தர் அந்த பீக் மோடு ப்ரோ. ஷாட்டுங்க. பவுன்ஸ் சிங்கிள் அடிச்சுக்கிறோம். 188 ஃபார் 9 11 ஓவர்ஸில். 12வது ஓவர் போட சகிப் ஹாசன் வந்திருக்காரு. செம்ம ஷாட்டு ஸ்வீப்பு 6. யாரை வேண்டாம் வந்துக்கோ, நான் இங்கே ஒரு லோனும் ஆட போகிறாங்க அப்படின்னு ஆறார் வாஷிங்டன் சுந்தர். ஷாட்டுங்க. யாப்பா 12 பால் 35 ரன்னு. கிளிக்கிறாரு மேக்ஸ் வச்சு வாஷிங்டன் சுந்தர். மேக்ஸுண்டே வாயில் வருது ப்ரோ. நோ பால் திருப்பியும் கேப்பில் அடிச்சிருக்காரு. வாய்ப்பே இல்லை. 152 போய் ஆச்சுங்க. ஐயோ நோ பால். சகிப் ஹாசன் ப்ரெஷர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ணா இன்னைக்கு என்ன வேணால் எடுத்துக்கோ. நல்ல ஷாட்டுங்க. கேப்பில் அடிச்சிருக்காரு. 4 கிடைக்குமா இல்லை 2 ரன்ஸ். 41 ஆஃப் 14 டெலிவரிஸ். வாங்க மிச்சல் ஸ்டாக் வச்சு லாஃப்ட்டு போகலாம். மிச்சல் ஸ்டாக் நானும் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. 4ங்க மிச்சல் ஸ்டாக்குக்கு. 160 ஃபார் 9 விக்கெட்ஸில் 12 ஓவர்ஸ்லங்க. 13 ஓவர் ஃபஸ்ட் பால். அட்டாக் வந்திருக்காரு. ஷாட்டுங்க. இந்த கிளாஸாக அடித்தார். இன்னும் ஒரு 4 கலக்கியிருக்காரு. 46 வாஷிங்டன் சுந்தர். 17 பால் 46 ரன்னு. இந்த பால் விட்டார் ப்ரோ. நான் ப்ரோ விட்டா அப்படின்னு சொல்லும்போது 18 பால் 46ங்க கலக்கிறாருங்க. இந்த பால் ஒரு 50 வந்துடும் தோணுதுங்க. வந்துருமா வரல ப்ரோ. இன்னும் 2 ரன் வேணும். இன்னும் 2 ரன் மட்டுமே வேணும். இங்கே பாருங்கள் செம பார்ட்னர்ஷிப். ஆனால் இது கீ பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்கும். இன்னும் 2 ரன் மட்டுமே வேணுங்க. 2 ரன் மட்டுமே தேவை. ஷாட்டு 2 ரன்ஸ் கிடச்சிரும். 4 கிடச்சிருக்கு. 52 on 20 டெலிவரிஸ்லங்க. ஸோ லோன் வாரியர் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். வாஷிங்டன் சுந்தர் 7 4 3 6 260 ஸ்ட்ரைக் ரேட்டில் சேரப் ஆர்சிபி ஃபஸ்ட்டு 50ங்க என்பிஎல் சீசனில் கலக்கி போட்டிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் இறங்கியது இருக்கும், முடிஞ்சிடுச்சுங்க. கன்ஃபார்ம் அவுட்டு. ஓகே, இதுக்கப்புறம் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து கொடுத்துருக்காரு வாஷிங்டன் சுந்தர். கடைசியாக ஃபைனலாக விராட் கோலி ஆடினார். ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஆடிருக்காரு. இந்த ஸ்கோர் கார்டு பார்க்குறோம். 47 அதுக்கப்புறம் 52. ஓகே, கேகேஆர் இறங்கட்டும். 22 அடிக்கா. கேகேஆர் பவுலிங்
ஆர்சிபி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட் கமின்ஸ் வச்சு போட போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். பேட் கமின்ஸ் இல்லைங்க, சிராஜ் பேக் பிளேயர். சிராஜ் என்ன பண்ணுறது பார்ப்போம். பேக் பிளேயர் முதல் முறையாக பார்க்குறோம் இந்த சீசனில். ஓகே கேஸ், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். பாய். 5 minutes later. லோன் வாரியர் வாஷிங்டன் சுந்தர் ஜான்சன் ஜெயிச்சாச்சு. இங்கே மேன் ஆஃப் த மேட்சை வாங்கியாச்சு. 140 உனக்கு தெரியுங்க. செம்ம bowling. சிராஜ் ஆல்சோ குட் bowling ப்ரோ. வாசி ஆல்சோ குட் bowling. பேட் கமின்ஸ் ஆல்சோ குட் bowling. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நாவ் 12 மேட்ச்சில் 10 வின்னு 2 தோல்வி. ஓகே, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. விராட் கோலி அந்த டாப் அண்ட் ஆரஞ்சு கேப் அண்ட் மோஸ்ட் சிக்ஸஸில் கூட அவர் இருப்பார். ஓகே, அடுத்த மேட்ச் யார் கூட? ஓகே கைஸ், பார்ப்போம் பஞ்சாபில். பாய்.